அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாம் சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Yes, Father. ஆமாண்டவரே, அப்பா எல்லா நேரங்களிலும் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி எல்லா வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அவர் நாமங்களை சொல்லி நாம் துதிப்போம். கர்த்தர் எப்பொழுதும் அவர் உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவன். அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன். நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன்.
எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். தேவைகள் பெருகும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். வியாதி பலவீனங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவருடைய பலத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயை போல தந்தையை போல கர்த்தர் நம்மை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ரபாலரா ஷபாலரா ரிகபாலரா பாபா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ கிருபை 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 ஆண்டவரே. நான் இருப்பது நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் சுத்த கிருபையாய் இருக்கிறதே. அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். Thank you Father, thank you Father, thank you Father. Oh hallelujah. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாம் சொல்லுவோம். வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஓ ரபா பாபா. ஆராதனை உமக்கே, வல்லமை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இறங்கட்டும். ஆராதனை அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனை ஹல்லேலூயா. உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, Yes, Father. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆமென். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆமென். ராஜா நீர் செய்த
உமக்கே ஆராதனை 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 உமக்கே இந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இந்தன் பலவீன நேரங்களில் வல்லமை ஆண்டவரே கிருபை தந்தீரையா தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் இயேசுராஜா என் தலைமுதல் காலம் வரை நம்முடைய பிரசன்னம் எதற்கும் நிரப்பட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மீது நிரப்பட்டும் ஆண்டவரே இயேசுராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லை ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே 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 ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுவான் ஆண்டவரே உமக்கு மாத்திரமே ஆராதனை அப்பா வேற யாருமே ஆராதிக்க ஒரு பாத்திரரும் இல்லை அவர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மை ரட்சித்த தெய்வம் நமக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்து எல்லாருடைய பாவங்களை தன் மீது சுமந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பாடுபட்டு அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் பாராதபடி எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்தார். அவரை ஆராதிக்காம நம்ம இருக்கலாமா? அவரை துதிக்காம நம்ம இருக்க முடியுமா? அவரை நேசிக்காம நம்ம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னு சொன்னா கர்த்தர் அதிகமாய் நம்மை நேசித்திருக்கிறார். உண்மையிலே நம்ம கர்த்தரை நேசிக்கிற ஒரு நபராயிருந்தா நம்ம கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி அவருக்கு பின்பதாக நம்ம செல்லக்கூடிய நபராக நாம் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று சொன்னால் தேவன் அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதம் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். அவரோடு நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நாம் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று சொன்னால் கர்த்தர் எல்லா நேரங்களிலும் சதா காலங்களிலும் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஜீவனுள்ளவராய் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரமே நாம் ஜீவன் இருக்கும் வரையிலும் நாம் என்ன செய்யலாம்? அவரை ஆராதிக்கிற ஒரு நபராய் கற்று அவரோடு உறவாடுகிற ஒரு நபராய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரலை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாம் சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. நான் சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை மாத்திரமே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும், ஆமென், ஹல்லேலூயா. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எஸ் ஃபாதர், உம்மையே ஆராதிப்பே, ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோம், உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை Yes, Father. உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மையே, உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். அப்பா, எங்களுக்கு ஜீவன் இருக்குமாறு, எங்களுக்கு சுவாசம் இருக்குமாறு ஆண்டவரே நாங்கள் உண்மையே ஆராதிக்க எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாம் கரலை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாள் வரையிலும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறவர். Thank you Jesus, thank you Father, thank you Father, thank you Father. நன்றி 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 அப்பா. ஓ ரபலர ஷபலர பாபா.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு சரி, இன்னைக்கு செய்தி கவனிப்போம். பாருங்க, முதல் விஷயம் என்ன, இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நோவா பேழையினுடைய மூமெண்ட். என்ன மூமெண்ட்? ஃபேமிலி மூமெண்ட். இன்னைக்கு என்ன டாபிக்கு? ஃபேமிலி மூமெண்ட். குடும்ப ஆசீர்வாதம் சொல்லலாம், அல்லது குடும்பத்தினுடைய இயக்கம், குடும்பத்தினுடைய ஒரு கட்டமைப்புன்னு கூட நாம் சொல்லலாம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் இல்லை? முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட என்ன பண்ண போகிறேன்? அழித்து போடுவேன். ஏஜ், அந்த காலகட்டம் என்ன ஏஜ் அப்படின்னு சொன்னால், கொடுமையினால் நிறைந்த ஒரு காலகட்டம். கொடுமை, எங்கே பார்த்தாலும் கொடுமை. அங்கே என்ன இல்லை? நீதி இல்லை. அதனால் ஆண்டவருக்கு முன்பதாக இந்த காரியம் போய் அவருடைய சந்நிதிக்கு எட்டினது. அதனால் தேவன் என்ன முடிவு செய்தார்? இவர்களை பூமியோடு கூட என்ன பண்ண போகிறேன்? அழித்து போட போகிறேன். அதே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி காலகட்டத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போல சம்பவிக்கும். ஜனங்கள் கொடுமையினாலே நிறைந்திருப்பார்கள், அக்கிரமத்தினாலே நிறைந்திருப்பார்கள். இன்னைக்கு பாருங்க, யாரையுமே நம்ப முடியல. இன்னைக்கு யாரையுமே என்ன பண்ண முடியல? நம்பவே முடியல. ஒரு உதவி செய்யலான்னா கூட நம்பி செய்ய முடியல. உதவி செய்யலாம் அப்படின்னு கூட நினச்சி, வாங்க சிஸ்டர் உதவி செய்யலான்னு போனால் கூட முடியல. ஏன்? அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக நிறைய பேர் இன்னைக்கு இல்லாமல் மாறிட்டாங்க. ரொம்ப கொடுமை இந்த பூமி நிரப்பி இருக்கிறது. இப்போ அதே தான் நடந்துட்டு. நோவா காலத்தில் சம்பவிச்சது இப்போ எங்கே இருக்குது? நோவா காலத்தோடு போயில்லை, அது மறுபடியும் இப்போ வந்திருக்கு. அதே ஏஜ், அதே காலகட்டம் இப்போ வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். கிறிஸ்தவங்களையும் நம்ப முடியல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் நம்ப முடியல. வெள்ளச்சவங்களுக்கு யாரையுமே நம்ப முடியல. ஏன்? கொடுமை என்ன பண்ணியிருக்கு? அக்கிரமம் அந்த பூமியை. ஆமாம், நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ரெண்டு ஜனத்தாரும் கலந்து இருக்கிறாங்க. ஆனால் நோவா காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நோவா காலத்தில் நோவா மாத்திரம்தான் கர்த்தருக்கு முன்பு தான் என்ன பண்ணியிருந்தான்? நீதிமானாக இருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தான். மற்ற நபர்கள் எல்லாருமே தேவனோடு என்ன பண்ணல? இல்லை. தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய குடும்பம், யாருடைய குடும்பம்? நோவா குடும்பம் தனியாக வச்சிருவோம். மற்ற குடும்பங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லா குடும்பமாக தான் இருந்தாங்க. எல்லாருமே எப்படி இருந்தாங்க? குடும்பமாக தான் இருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாரும் தனித்தனியாக இல்லை. அக்கிரமம் தனியாக இருக்கிறவன் தான் அக்கிரமம் செய்வான் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லாருமே குடும்பமாக தான் இருந்தாங்க. ஆனால் அக்கிரமன்றதை எதை குறிக்குது?
அப்படின்னா தேவனோடு இல்லாதது அக்கிரமத்தை குறிக்குது, பொல்லாப்பை குறிக்குது. ஏன்? தேவனோடு இருக்கிறவன் செய்ய மாட்டான். ஆமென், அல்லேலூயா. தேவனோடு ஒரு மனுஷன் இருந்தான்னா என்ன பண்ண மாட்டான்? அக்கிரமம் செய்ய மாட்டான், பொல்லாப்பு செய்ய மாட்டான். இல்லை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்ய முயற்சிப்பான். ஆனால் தேவனோடு இல்லாத ஒரு மனுஷன் கண்டிப்பாக அவனால் அக்கிரமம் செய்யாத, பொல்லாப்பு செய்யாமல் அல்லது பாவம் செய்யாமல் அவனால் இருக்கவே முடியாது. ஏன்? அவனை யார் ஆட்கொண்டு நடத்துறது? பிசாசு ஆட்கொண்டு நடத்துறதுனால அவனுக்கு ரட்சிப்பு இல்லாததுனால, அவனுக்குள்ள தேவ ஆவி இல்லாததுனால, அவன் தேவ வசனங்களை கற்றுக்கொள்ளாததுனால அவன் அக்கிரம சிந்தையுடையவனாய் காணப்படுகிறான். அன்றைக்கு நோவா காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான யாவருடைய முடிவும் யாருக்கு முன்பதாக இருக்குது? நல்லா ஞாபகம் வச்சுங்க. கவர்மெண்ட் முன்பதாக இல்லை, அல்லது அதிகாரிகள் முன்பதாக இல்லை, அல்லது அரசியல்வாதிகள் முன்பதாக இல்லை. யார் முன்பதாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாய் இருக்கிறது. ஆமென். ஒரே தேவன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பதாக தான் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பத்தாரும் என்ன பண்ணியிருந்தாங்க? பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பெண் கொடுக்கிறதும் பெண் வாங்குறதும். என்னது அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணிட்டு வர்றதும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. அதுக்கு தான் நான் மேரேஜை குறித்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா அங்கே தான் கொடுமையே ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? நல்ல கிறிஸ்துவ பொண்ணாக இருக்கும், ஒரு குடும்பத்துக்கு போச்சு, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. என்ன நடக்கும்? அவ்வளோதான், இதனுடைய ரட்சிப்பு போச்சு. பாசிபிளே கிடையாது மறுபடியும் அவங்கள மீட்க. புதைக்குழியில் ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவங்க தானாக வெளியே வர முடியவே முடியாது. எவ்வளவா அவங்க முயற்சி செய்கிறாங்களோ அவ்வளோவா அவங்க உள்ளே தான் போவாங்க. அன்றைக்கு அநேக குடும்பங்கள் என்ன நடந்தது? இப்படி தான் இருந்தது. பெண் கொடுக்கறதும் பெண் வாங்க. அதுதான் நோவா காலத்தில் சம்பவித்தது, இந்த காலத்திலும் சம்பவிக்கும். வேதம் சொல்லுதா இல்லையா? ஆண்டவருக்கு வருகைக்கு முன்பதாக, இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நோவா காலத்தை தான் ஆண்டவர் குறிப்பிடுறார். வேற எந்த ஆபிரகாம் காலகட்டத்தை குறிப்பிடலை, மோசே காலகட்டத்தை குறிப்பிடலை, அது தாவீதினுடைய காலகட்டத்தை குறிப்பிடலை. ஏன் நோவானுடைய காலகட்டத்தை அங்கே ஆண்டவர் குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு முழுமையான அழிவு அங்கே வந்தது. நோவா குடும்பம் மாத்திரம் கர்த்தராலே மீட்கப்பட்டு மற்ற எல்லா குடும்பத்தையும், நல்லா ஞாபகம் வச்சிங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். ஏன்? அந்த குடும்பம்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பெண் கொடுக்கறதும் பெண் வாங்க, அப்புறம் மற்ற எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சாங்க. இருக்கு அந்த வசனம். அவனுடைய இருதயத்தின் நினைவிலெல்லாம் பொல்லாதது என்றும் பாருங்க. இங்கே 11ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜல பிரயாணம் வரப்போகுது, ஜல ஃப்ளட் வரப்போகுது நம்ம பாஷையில் சொன்னால்.
ஃப்ளட்டு வரப்போகுது, எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களையும் மீட்பார், பாதுகாப்பார், பேழையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நோவா பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஆனால் ஒருத்தர் கூட என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது, மழைக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லவே இல்லை, உன் வார்த்தையை நாங்கள் போய் கேட்டு நாங்கள் திருந்தணுமா அப்படின்னு நோவாவை எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏளனமாய் பேசியிருப்பான். என்னடா இவன் முட்டாள் பண்ணுறது போல தண்ணி இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? தண்ணி இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? கப்பலை கட்டிட்டு இருக்கான். தண்ணியே இல்லை, கப்பல் தேவையா? தண்ணி இல்லாத ஒரு இடத்துல இப்போ இங்கே நான் ஒரு கப்பல் செய்கிறேன் ரோட்டில், இங்கே இப்போ பரவாயில்ல ஏரி இருக்குது, எல்லோரும் என்ன நினைப்பாங்க? ஓஹோ, இவர் செய்து என்ன பண்ண போகிறாரு? இந்த ஏரியில் அதை விட போகிறாரு போல். சரி, இப்போ ஏரி இல்லை, நான் வேலைச்சேரியில் செய்கிறேன்னு வச்சுங்க. இல்லை ஒரு வனாந்திரமான ராஜஸ்தானில் போயிட்டு அங்கே ஒரு கப்பலை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் வனாந்திரமான ஒரு இடத்துல ஒரு கப்பல் செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செய்கிறேன்னு வச்சிங்களேன். எல்லோரும் என்ன நினைப்பாங்க? லூஸுன்னு நினைப்பாங்க, பைத்தியக்காரன், இல்லை மென்டல், இவன் வந்துட்டான், என்ன இது ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் இவன் செஞ்சிட்ருக்கானே. அப்படி தான் அன்றைக்கி நோவாவை எல்லாரும் நினச்சாங்க. நோவாவை எல்லாரும் என்ன நினச்சாங்க? பைத்தியக்காரன். இன்றைக்கி கூட பிரசங்கம் பண்ணுற நம்மளை இயேசு கிறிஸ்து குறித்து போய் ரோட்டில் பிரசங்கம் பண்ணால் நம்மளை என்ன சொல்கிறாங்க? பைத்தியக்காரனுங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, மதம் மாற்ற வந்துட்டாங்க, எல்லா கடவுளும் ஒன்று தான். அன்றைக்கும் அதே தான் சொன்னாங்க. நோவாவின் இடத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க? இதே தான் சொல்லியிருப்பான். ஒருத்தரும் என்ன பண்ணலை? மனம் திரும்ப முயற்சி பண்ணலை. ஒருத்தரும் ஆண்டவரை அண்டிக்கொள்ள முயற்சிக்கலை. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னபடி அவர் என்ன பண்ணார்? ஆனால் இவர் பண்ணாரா இல்லையா? இவரும் விசுவாசிக்காமல் இருந்திருந்தா ஒரு வேலை, ஆனால் அவர் இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் ஆண்டரோடு சஞ்சரிச்சிருந்த, ஆண்டரோடு பேசி கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். சரி, இவரும் பண்ணலை அப்படின்னா இவரும் அந்த மழையில் என்ன பண்ணியிருப்பார்? கண்டிப்பாக இவரும் அவருடைய குடும்பத்தாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? அழிந்து போயிருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இவர் குடும்பத்தாரும் சேர்ந்து அழிந்து போயிருப்பாங்க, மிருக ஜீவன்களும் கம்ப்ளீட்டாக. ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு. ஏன்னா நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாக்குள்ளே என்ன இருந்தது? தேவனுடைய சுவிசேஷம் இருந்தது, கிறிஸ்து வருவார் என்ற ஒரு சுவிசேஷம். அதனால தான் நோவா செய்த அந்த பேழையை இவனுடைய குடும்பத்தார் காப்பாற்றப்பட்டாங்க, எல்லா மிருக ஜீவனும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற அர்த்தம். அந்த பேழையை அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறோம். நோவாவுடைய பேழையை எதுக்கு ஒப்பிடுறோம்? கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர எல்லாருமே அழிக்கப்பட மாட்டார்கள், காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நோவா பேழைக்குள்ளே சென்ற எல்லாரும் காப்பாற்றப்பட்டது போல, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது போல, எல்லாரும் உயிர் பெற்றது போல, கிறிஸ்துவுக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார். விளங்குச்சா உங்களுக்கு? அதனால தான் அந்த பேழையை கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுறோம். சரி, அன்றைக்கு நோவா சொன்னதை யாருமே கேட்கல, இன்னைக்கு கூட நாம் சொல்கிறதை யாரும் கேட்கறதில்ல. ஆனால் அழிவு வரப்போகுது. ஆமென். என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது. இயேசு வரும் பொழுது என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அந்த நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. யாருக்கு நியாய தீர்ப்பு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, அறகுறையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, சத்தியமே தெரியாதவங்களுக்கு, பாரம்பரிய சபைகளுக்கு கடமைக்காக போய் உட்கார்ந்துட்டு வராங்க இல்லையா, அவர்களுக்கு. சத்தியம் அறிந்து உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த விடுதலை பெற்றிருந்தால் தான் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. விடுதலை அடையாதவர்களுக்கு, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன உண்டு?
நியாய தீர்ப்பு உண்டு. விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ நோவா காலத்தினுடைய சம்பவம் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றதை மறந்து போகக்கூடாது. நோவாவோடு முடிஞ்சில்ல, அதே சம்பவம் இன்றைக்கு பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அதனால் கர்த்தர் நிச்சயமாய் என்ன செய்ய போகிறார்? இந்த பூமியை முழுதுமாக அழிக்க மாட்டார். ஏன்னா அன்றைக்கு நோவா காலத்தில் அவர் வாக்கு பண்ணிட்டார். என்ன வாக்கு? மறுபடியும் மழையினால நான் என்ன பண்ண மாட்டேன், தண்ணினால் இந்த பூமியை முழுவதுமாக அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார் பாருங்க. சரி, இந்த காலகட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த காலகட்டம்? நோவாவுடைய காலம். இப்போ நம்ம வாழ்கிறது எந்த காலத்துக்கு ஒத்ததாக இருக்குது சொல்லுங்க? நோவா காலத்தை ஞாபகம் வச்சுங்க. அதே காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. பெண் கொடுக்கறதும் பெண் வாங்கிறதும் மற்ற காரியங்களை செய்கிறதுலும் தான் ஜனங்க இப்போ பிஸியாக இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறதிலும் சம்பாதிக்கிறதிலும் இல்லை அவங்க செலவு பண்ணிக்கிறதிலும். இதில் கிறிஸ்தவங்களும் இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களும் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. கிறிஸ்தவங்களும் இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. தேவனை குறித்ததான ஒரு ஆழமான அறிவோ சிந்தனையோ அவருடைய சித்தத்தை செய்யணுன்ற எண்ணமோ இல்லாமல் ஆண்டவரே ஜெபம் பண்ணால் கூட என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இது வேணும் ஆண்டவரே. இல்லை, இதுதான் கிறிஸ்தவருடைய ஜெபமாக இருக்குது. இதே தான் அந்நியர்களுடைய ஜெபமாக இருக்குது. அவங்கவுங்க கோயிலுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க? கடவுளே என்னை நல்லா வச்சுக்கப்பா, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எனக்கு இது வேணும் அது வேணும். அதே தான் கிறிஸ்தவங்களும், எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தேவன் என்ன செய்யலை? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவே இல்லை நமக்கு. அப்படி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே. அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளவே கூடாதா? வேண்டிக் கொள்ளணும். எதுக்கு வேண்டிக் கொள்ளணுமோ, எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு தான் ஜெபிக்கணும். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையங்கள் வசனம் சொல்லு. அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ணக்கூடாது, ஞானிகளைப் போல ஜெபம் பண்ணணும். ஞானமாக ஜெபம் பண்ணணும். விளங்குச்சா உங்களுக்கு? எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? கொடுமையினால் நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை, பிசாசு என்ன சொல்லியிருக்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். எப்படா சான்ஸ் கிடைக்கும் அவனை தூக்கி எங்கே போடலாம்? எங்கே போடலாம்? நரகத்தில் போடலாம். அவனுடைய வேலை என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடாது. ஜனங்க பரலோக ராஜ்யத்துக்கு செல்லாமல் அவங்கள தூக்கி எங்கே போடுறான்? நரகத்துக்கு. அதில் கிறிஸ்தவங்க போக மாட்டாங்களான்னா கிறிஸ்தவங்களும் போவாங்க. நரகத்துக்கு யார் போவாங்க? பெயர் கிறிஸ்தவர்கள் போவார்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் போவார்கள். ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஐஸ்வர்யமாக அவனும் கிறிஸ்தவன் தான். லாசருவும் போன வாரம் தியானிச்சோம் இல்லையா? லாசரு கிறிஸ்தவன், ஐஸ்வர்யவானும் கிறிஸ்தவன் தான். ஏன் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான்? அப்போ கிறிஸ்தவன் கண்டிப்பாக ஆண்டவருக்குள்ளே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவன் போய் தான் அவனு, வேறு வழி இல்லை. ஸோ நாம் இருக்கிற காலகட்டம் நோவாவுடைய காலகட்டம். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது நோவா குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது உலகத்தை பற்றி பார்த்தோம். உலகத்தை பற்றி பார்த்தோமா இல்லையா? எல்லா அக்கிரமும் நிறைந்திருக்குது, இங்கேயும் நிறைஞ்சிருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குது. நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ன பண்ணோம் எல்லாவற்றையும். அதனால தான் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். பிள்ளைகளை கூட பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இல்லை பிள்ளைகளை கூட விட மாட்றாங்க. பணத்துக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கொலை, கொள்ளை,
அக்கிரமம், திருட்டு, இல்லை ஏமாற்றுறது, ஈவன் நம்ம தெரிஞ்சவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க. தெரிந்தவர்களே ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விளங்குச்சு அவங்களுக்கு? யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பி காரியங்களை செய்ய கூடாது. அவ்வளோ சீக்கிரத்தில் நான் என்ன பாருங்கள், என்னை பார்த்தா எப்படி இது தெரியல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் கொஞ்சம் இலகின ஒரு நபராக இருக்கிறதுனால கொரியா போயிருந்தேன். அங்கே ஒருத்தன் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான். ஒரு கொரியாக்காரன் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான். புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, இத்தனைக்கும் அவன் பேசுகிறது கொரியன் லாங்குவேஜ், எனக்கு பாதி தான் புரியும் எனக்கு. அதனால் ஞாபகம் வச்சுங்க, பாதி புரியும், என்னால் பேச தான் வராது. நாங்கள் ஒரு மார்க்கெட்டுக்காக போயிட்டுருந்தோம். மார்க்கெட்டுக்கு போய்ட்டுருக்கும்போது ஒருத்தன் எதிர வந்தான். என்னை இந்தியன்னு அவனுக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன சொன்னான், நான் வந்து புத்தரை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் கொரிய பாஷையில் சொன்னான். நான் சொன்னேன், புத்தர் கடவுள் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் தான் நீ வணங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், செய்கையோடு சொன்னும் போது அவன் ஓ ஜீசஸ் கிரைஸ்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் அவன் சொல்ல ஆரம்பித்தான். என்ன, நான் இங்கேருந்து வரேன், நான் போனோம், எனக்கு என்ன வேணும், பஸ் ஃபேர் வேணுன்ற மாதிரி அவன் என்கிட்ட பேசினான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான், அவன் ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே. என் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நான் அவசரமாக என்ன பண்ணோம் போகணும்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் காஸ்பல் சொல்லிட்டானா. காஸ்பல் சொல்லிட்ட பிறகு இவன் இந்த மாதிரி இவன் இதே தான் பேசிகிட்டு இருக்கான். ஓகே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான், பணம் எதிர்பார்க்குறான். சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க 2 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பனாமா சில்லின்ற ஒரு இடத்துல, அமெரிக்காவுக்கு கீழே இருக்கும், அந்த நாட்டிலேருந்து வந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், உடனே அவனை ஆஃப் பண்ணிவிட்டு சரி என் டைம் ஆகிடுச்சு, சி பாயிண்ட்டு நான் போயிட்டேன். பாருங்கள், கொரியா போன பிறகும் ஒரு கொரியா நாட்டில் இருக்கிறவன் என்னை ஏமாற்ற பார்க்குறான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டம் எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை, எல்லா தேசத்துலேயும் ஒரே நோவாவுடைய காலகட்டம். அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. தேவனோடு வாழ்கிற மனிதர்கள் இல்லாமல் இன்றைக்கு பூமி சீர்கெட்டதாக இருக்கிறது. சரி, அடுத்தது என்ன சொன்ன, நோவாவுடைய 6-8 வாசிங்க. நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது போதும். ஆமென். இப்போ நோவாவுடைய குடும்பத்துக்கு வாங்க. இப்போ மற்ற குடும்பத்தை எல்லாம் பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு குடிக்கிறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, எல்லாமே இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாமே. ஸோ அதுதான் கொடுமை, அக்கிரமம். இப்போது நோவாவுக்கு வாங்க. நோவாவுக்கு என்ன கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இப்போ நமக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிருக்கு, வாங்க, கிருபை கிடைத்திருக்கு. யாரெல்லாம் அந்த கிருபை பெற்றிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, கிருபை கிடைத்திருக்கு. நோவாவுடைய குடும்பத்திற்கு அன்றைக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆமாம், நோவா குடும்பத்துக்கு என்ன கிடைச்சிருக்குது, நோவாவுக்கு மட்டும்தான். அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கம்மா, யாருன்னா ஒருத்தர் அழுது பாரு. விளங்குச்சா உங்களுக்கு? அவரை விடாமல் குழந்தை ஒன்று அழுது பாரு, தூக்கிட்டு வாங்க. நல்லா கவனிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை வேணுமா வேணாவா?
எல்லாருக்கும் பிரியாணி வேணுமா வேணாவா? சாக்லேட் வேணுமா வேணாவா? கிஃப்ட் வேணுமா வேணாவா? சரி, கிருபை வேணுமா வேணாவா? வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கர்த்தருடைய கிருபை. நோவாவுக்கு அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. இன்றைக்கும் நமக்கு தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறதுனால தான் நாமெல்லாம் வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம். மற்றவர்களெல்லாம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க. இப்போ அழிவு வருது, நம்மளாம் நோவாவுடைய பேழையில் இருக்கிற மாதிரி. ஆமென். நம்மளாம் எதில் இருக்கிறோம்? நோவாவுடைய பேழையில் இருக்கிறது போல். மழை வந்தாலும் சரி, ஃப்ளட்டு வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. சரி, நோவாவை மட்டும் காப்பாற்றிட்டாரா? நோவா மாத்திரம்தான் ஆண்டோடு சந்திச்சிருந்தான். மற்ற அவன் குடும்பத்தார், அவனுடைய மனைவி, அடுத்தது எத்தனை பிள்ளைங்க மனைவி? அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை பேர்? 3 மனைவி, அவனுடைய பிள்ளைங்களுடைய மனைவி. அதுக்கப்புறம் குழந்தை, அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் இல்லை, ஒன்லி சில்ட்ரன். அவங்கள திருமணம் பண்ணிக்கொண்ட நபர்கள். அங்கே சின்ன குழந்தைங்கள அங்கே மென்ஷன் பண்ணலை, இருந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் 8 பேர் மாத்திருந்தான். இவங்க 2 பேர், அவங்க 3 பேர், அவங்களுக்கு 3 பேர், மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரம் எதுக்குள்ளே போகப்பட்டாங்க? பேழைக்குள்ளே போனா. நல்லா கவனிங்க. நோவா மாத்திரம் கர்த்தரோடு சஞ்சரிச்சு. ஸோ ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அவன் முழு குடும்பத்தை ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தால் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, மனைவி, அவனுடைய மருமகள்கள் எல்லாம் தேவனோடு சஞ்சரிச்சிருந்தாங்களா? இல்லை. நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னு சொன்னால், நோவா தன் காலத்தில், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தன் காலத்தில், அவனுடைய காலகட்டத்தில், புரியுதா உங்களுக்கு? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அநேகர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நோவா மாத்திரம் எப்படி இருந்தான்? உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுக்கு சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரர்கள் இருந்தார். சேம், காம், யாப்பேத். இவர்களுக்கு தான் 3 பேர், 3 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. விளங்குச்சா அவங்களுக்கு? இங்கே நோவா அந்த காலகட்டத்தில் நீதிமானாக இருந்தான். இப்போ இந்த காலகட்டத்துக்கு வாங்க. இந்த காலத்துக்கட்டத்தில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமளும் என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? உத்தமனும் நீதிமானமாக இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நபராய் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நோவா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். நம்மையும் அதிலே உள்ளே போயிட்டு நாமளும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். விளங்குச்சா உங்களுக்கு? ஸோ இந்த காலகட்டம் நோவா காலத்தில் சம்பவிச்சது தான் இப்போவும் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நோவா நீதிமானாக இருந்தான். இப்போ இந்த காலத்தில் யார் நீதிமானாக இருக்கிறது? நாம் தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் நம்மக்கிட்ட கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையெல்லாம் ஒன்றும் உண்டு பண்ண சொல்ல போகிறது இல்லை. கவலைப்படாதீங்க. மரத்தையெல்லாம் ஆல்ரெடி வெட்டி காட்டையெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ டோன்ட் வரி. சிமெண்ட்டில் தான் நாம் வீடு கட்டிகிட்ருக்குறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குடும்பத்தை சுற்றிலும் நோவா என்ன கட்டியிருக்கிறான்? பார்ட்டிசன். அப்படின்னா என்ன? நோவாவை சுற்றி யார் இருக்கிறது? 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சு. நோவாவை சுற்றி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? இந்த 3 பிள்ளைங்களும் நோவாவுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா,
நோவாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதில் சுவர் போல அலங்கமாய் இருந்தார்கள். ஆங்கிலத்தில் பார்ட்டிசன் சொல்லுவாங்க, பார்ட்டிசன் ஆஃப் காட். இந்த நோவாவும் எப்படி இருந்தான்? தேவனுக்கு ஒரு அலங்கமாக இருந்தான். நோவா எப்படி இருந்தான்? உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிச்சிருந்தான்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனுக்கு தேவனுடைய காரியங்களில் ஒரு அலங்கமாய் மதில் சுவராய் நோவா காணப்பட்டான். புரியலையா உங்களுக்கு? தேவனுடைய திட்டங்களை பாதுகாக்கிறதுல, தேவனுடைய வார்த்தையை செய்யறதுல, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்கிறதுல அவன் எப்படி இருந்தான்? பார்ட்டிசன்னா ஒரு அலங்கம், மதில் சுவர். இப்போ இந்த சுவர் இருக்கிறதுனால தான் நம்மளால் பாதுகாப்பாக இங்கே உட்கார முடியுதில்ல. இப்போ இந்த சுவர் இல்லை, வெறும் தர இருக்குன்னா உட்கார முடியுமா? பிள்ளைங்க கீழே விழுந்துருவாங்க, இல்லை நாமளும் என்ன பண்ணுவோம், கீழே போய் விழுந்துருவோம். ஸோ சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நைட்டில் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் பெட்ரூமில் படுத்து. ஏன்? நம்மளை சுற்றி என்ன இருக்குது? என்ன இருக்குது? சுவர் இருக்குது. அதனால் நம்ம நிம்மதியாக கதவை பூட்டிட்டு என்ன பண்ணுறோம்? தூங்குறோம். சுவரே இல்லாத ஒரு வீடு இருக்குமா? சுவரே இல்லை வீடு இருக்குமா? அது வீடா? சுவர் இல்லாதெல்லாம் வீடா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுவரே இருக்காது. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, வீடு போல் அமைச்சு, சேஃப்டி இல்லாத ஒரு வீடு. அப்படியும் ஜனங்க இருக்கிறாங்க இல்லை? சில பேர் நல்ல கரண்ட்டெல்லாம் வச்சு, நல்லா செக்யூரிட்டி வச்சு, அவ்வளோ பாதுகாப்பாக தூங்குறவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஏன்? இவங்கள யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்குது? நிறைய பணம் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு பார்ட்டிசன் போல், ஒரு அலங்கமாய் நாம் நோவாவை போல் இருக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? 3 காரியத்தை செய்யணும். என்ன பண்ணணும்? நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நபராக இருக்கும். அல்லேலூயா. என்ன யாருமே அல்லேலூயா வரல? அல்லேலூயா. அடுத்தது 3வது காரியம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த தேவனுக்கு அலங்கமாய் நாம் இருக்கணும் அப்படின்னா 3 காரியத்தை நாம் என்ன பண்ணோம்? செய்யணும். என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், தேவனோட சஞ்சரிக்கணும். என்ன அர்த்தம்? நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும். 2வது 3 வேலையும் ஜெபிக்கணும். காலையில் ஜெபிக்கணும், மதியம் ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும். 3 கான்சன்ட்ரேஷன். 3 தடவை நாம் என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் ஜெபிக்கிற நபராக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து பதில் பெறுகிற ஒரு நபராக இருக்கும். தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிற நபராக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமாம், இது 3த்தையும் செஞ்சீங்கன்னா போதும். 1 ஜெபிக்கணும், 3 வேலையும் ஜெபிக்கணும், பதிலையும் பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஆமாம். அடுத்தது பாருங்கள், 3வது பாயிண்ட் என்ன? 3வது என்ன அப்படின்னா, நாம் இந்த ஆர்க் நோவா பேழையுடைய மூமெண்ட்டு நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்ன செஞ்சார் அவர்? நோவா என்ன செஞ்சார்? 14 இருந்து அவர் ஒரு பேழையை உண்டு பண்ணார். எதுக்கு? அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற, மற்ற மிருக ஜீவன்களை காப்பாற்ற. நீங்களும் என்ன உண்டு பண்ணணும்? எல்லாரும் ஒரு பேழையை உண்டு பண்ணால் அந்த பேழையை உண்டு பண்ண சொல்ல நான் என்ன உண்டு பண்ணணும்? ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை உண்டு பண்ண வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட தேவையான எல்லா வழிவாசல்களையும் நீங்கள் உண்டாக்க வேண்டும். இதுதான் 3வது பாயிண்ட். நம்முடைய குடும்பம் ஒருத்தரும் ரட்சிப்பை இழந்து போகாமல் எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். மற்றவர்களை இந்த பேழைக்குள்ளே கொண்டு வரணும்னு அர்த்தம். மற்றவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணணும்? கொண்டு வருகிற ஒரு நபராய் நீங்கள் காணப்பட வேண்டும். அதுக்காகத்தான் வாசிங்க
அதே ஆதியாகமம் 8:20 வாசிங்க. 8:20. ஒரு பலிபீடம் கட்டி சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பாருங்க, இந்த பேழைக்குள்ளே போன எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளும் என்னது, எப்பேற்பட்டது? சுத்தமானது. ஒரு ஆமென் சொல்லாமா? அசுத்தமானதை என்ன பண்ணல நோவா, உள்ளே கூட்டிகிட்டு போகல. நோவா பேழைக்குள்ளே போன நபர்கள் யார்? இவனுடைய குடும்பம், நீதிமானுடைய குடும்பமும், சுத்தமான மிருக ஜீவன், சுத்தமான பறவை. அசுத்தமானது கிடையாது. அவைகள் எல்லாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அசுத்தமாக போயிருந்தாலும் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? நோவா பேழைக்குள்ளே போன எல்லாமே சுத்தமானதாய் மாறினது. அல்லேலூயா. அவருடைய மனைவி முதற்கொண்டு, அவருடைய பிள்ளைகள் முதற்கொண்டு, மருமகள் முதற்கொண்டு, மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு, பறவைகள் முதற்கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம அசுத்தமுள்ளவர்களாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், இல்லை எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்மை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அப்போஸ்தலர் பாருங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணுமா? எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க. இந்த வார்த்தையெல்லாம் எங்கே இருக்கணும்? காதில் கேட்டுட்டு மறு காதில் விடுறதுக்கு அல்ல. இந்த வார்த்தைகள் இருக்கணும். அதுக்கு 7ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் சொல்கிறபடி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எங்கே வச்சிங்க? எல்லாரும் வச்சுக்கிட்டீங்களா? வச்சிட்டிங்க. அடுத்த வசனம் வாசி. நீ அவைகளை என்ன பண்ணணும்? இருதயத்திலேயே வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி நடுவே. ஆமாம், நல்லா கவனிச்சிங்களா? வசனத்தை கேட்டு, ஆமாம் நான் கேட்டேன். எங்கே போனோம்? இருதயத்தில் போனோம். அப்புறம் இருதயத்தில் போனால் மட்டும் போகாது, மறுபடியும் வெளியே வரணும். இல்லை வாயை கெட்டிமா நாங்கள் மூடிட்டு தான் இருப்போம், திறக்கவே மாட்டோம். அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீ அவைகளை, நல்லா ஞாபகம் வச்சு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். யார் போதிக்கிறது? சர்ச்சில் பாஸ்டர் ஒரு நாள் தான் போதிக்க முடியும் இல்லை? ஆனால் எங்கெல்லாம் போதிக்கிறது? உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, நீ படுத்து கொள்ளும் பொழுது, நீ எழுந்திருக்கும் போது. இதெல்லாம் எங்கே நடக்கும்? சர்ச்சில் நடக்கும்? வீட்டில் தான் நடக்கும். வீட்டில் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணணும்? பிள்ளைகளை கேட்டால் தெரிஞ்சிடும். அம்மா உங்களுக்கு போதிக்கிறாங்களா? வீட்டில் இருக்கிறவங்க கிறிஸ்துவ பிள்ளைகளை சொல்கிறேன். ஏன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்க வீட்லேயும் தெரியாது. ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா வேண்டாம், ரகசியெல்லாம் வெளியே வரும். உண்மை தானே? வீட்டில் இருக்கிற ரகசியெல்லாம் வெளியே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா யாரை கேட்கலாம்?
பிள்ளைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பொய் பேச மாட்டாங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது? நல்லா ஞாபகம் வச்சிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வீண் வெட்டி கதைகளை பேசாமல் எதை பேசணுமா? பைபிளை குறித்து பேசணும். வழியில் போகும்போது வெட்டி கதை பேசாமல் என்ன பேசணும்? தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு போகாமல் எதை குறித்து பேசணும்? வேதத்தை, சத்தியத்தை குறித்து பேசணும். தூங்கும் பொழுது நாடகத்தை குறித்து பேசாமல் எதை குறித்து பேசணும்? ஏன்னா அது ஒரு பார்ட்டாக மாறி போச்சு இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில். நாடகத்தை குறித்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குது இல்லை, டிவியில் பார்க்குறதெல்லாம். அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, எதிர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது பக்கத்து நபர் என்ன பண்ணுறான்னே தெரியாது. ஏன்? எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. கொரியாவில் நான் ட்ரெயினில் சப்வே ட்ரெயின்னா இங்கே எப்படி ஒரு 6 மாடி காட்டுறோம் மேலே, அந்த மாதிரி 6 மாடி கீழே லிஃப்ட்டில் போகிற, அதோட இவ்வளோ ஹைட்டெல்லாம் கிடையாது. அந்த லிஃப்ட்டே எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு 3 மாடி இருக்கும் அந்த ஒரு லிஃப்ட்டு வரத்துக்கு. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது. நான் யோசிச்சு, என்னடா இவனுங்க பூமியை இவ்வளோ குடஞ்சி உள்ளே போயிட்டு என்ன கட்டியிருக்கான்? 6வது ஃப்ளோரில் தான் கீழே ட்ரெயின் போகுது. எத்தனாவது ஃப்ளோரில்? நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ண பிறகு நான் போட்டு காட்டுறேன். அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன். 6வது ஃப்ளோர் எங்கே? கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோர். அதில் தான் ட்ரெயின் போகுது. பூமிக்குள்ளே 6 இது நோண்டி இல்லை, அதுக்குள்ளே ட்ரெயின் விட்ருக்கான். நம்ம இடத்துல அவ்வளோ இல்லை, ஒரே ட்ரெயின் தான் போகுது. அது அந்தளவுக்கு ஆழம் இல்லை. பட் அங்கே அப்படி விட்டுருக்குறான். எப்படி மேலே ஒரு சிட்டி இருக்கோ அதே போல் கீழே ஒரு சிட்டி அண்டர் கிரவுண்டில். ஏதாவது யுத்தம், ஏதாவது ஒரு போர் வந்தால் எல்லாம் கீழே போய் ஒழிஞ்சிப்பானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே வைஃபை இருக்குது, கடைங்க இருக்குது, சாப்பாடு இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே மேலே என்ன நல்லா இருக்கோ எல்லாமே கீழே இருக்குது. வழங்கிச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சிட்டி அவங்க அமைச்சிருக்காங்க. கண்டபடி இஷ்டப்படியெல்லாம் எல்லாரும் பில்டிங்கெல்லாம் கட்ட முடியாது. கவர்மெண்ட் எங்கே சொல்லுதோ அங்கே மட்டும் தான் கட்ட முடியும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் வழியில் நடக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு போதிக்கும். இல்லைனா பிள்ளைங்க என்ன பண்ணும்? வேடிக்கை பார்த்துன்னு வரும், என்னென்ன நடக்குது அதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகும். ஆனால் நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த பிள்ளைங்க நல்லாயிருக்கும். தூங்கும் பொழுது சொல்லணும், எழுந்துக்கும் போது சொல்லணும். ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த பிள்ளையை நாம் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையில் நாம் வளர்க்க முடியும். அல்லேலூயா. எங்கே நாங்களே சொல்கிறது செய்கிறதில்ல, இதில் எங்கே நாங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தர்றது அப்படி நாம் நினைக்க கூடாது. இல்லைங்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசி. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். என்ன டெய்லி நாங்கள் என்ன சொல்கிறது இந்த பசங்களுக்கு? டெய்லி என்ன பண்ணுங்க? அவங்க என்ன பண்ணாங்க அன்றைக்கி? தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். ஆமென். யார் கிறிஸ்து? இயேசுவே கிறிஸ்து. சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஒன்றும் கேட்கல எனக்கு காது, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இதை தான் உபதேசம் பண்ணா. ஆமென். இது என்னன்றத ஆதியாகமத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாமளும் என்ன செய்யணும்? இதை பிரசங்கிக்கிற நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் நோவா பேழையினுடைய உபதேசம். நோவா பேழையினுடைய உபதேசம். ஆமென்.
விளங்குச்சா உங்களுக்கு? நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? நோவா காலகட்டத்தில். நோவா கர்த்தருக்கு ஒரு அலங்கமாக இருந்தது போல் நாமும் ஒரு பாப்டிஸ்டனாக நாம் என்ன பண்ணோம்? இருக்கணும்னா நம்ம குடும்பம் என்ன பண்ணோம்? ஒரு நோவா பேழையை போல நம்ம குடும்பம் மற்ற குடும்பங்களை ரட்சிக்கக்கூடிய குடும்பமாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல நாம் போதிக்கணும். மற்ற பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? போதித்து இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது நோவா பேழையில் நோவாவும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது போல நாமும் நம்மை சேர்ந்த குடும்பங்களும் காப்பாற்றப்படும். எப்போ? ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில். விளங்குச்சா உங்களுக்கு? இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யவான் கதை தான் லாசரு கதை தான். போன வாரம் நான் சொன்னபடி நம்மை சேர்ந்த நபர்கள் அங்கே நரகத்தில் இருப்பாங்க, நாம் பரலோகத்தில் இருப்போம். ஐயோ, நம்ம அண்ணனை விட்டுட்டோமே, நம்ம தம்பியை விட்டுட்டோமே, அல்லது நம்ம இவங்கள விட்டுட்டோமே, நண்பரை விட்டுட்டோமே. அப்பாவும் அவன் பார்ப்பான், டேய் நீ எனக்கு சொன்னியா நீ ஒரு வார்த்தை அப்படின்னு அவன் அங்கேருந்து கேட்பான். எப்படி இந்த ஐஸ்வர்யமாக லாசரை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லி கேட்டானோ, அதுபோல் நம்மை சேர்ந்தவர்களும் என் கூடவே இருந்தியே, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னியா, என்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினியான்னு நரகத்தில் போய் அங்கே உங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் இங்கேயே என்ன பண்ணுங்கள்? அவங்களுக்கு சொல்லிவிடுங்க, செய்தி சத்தியத்தை சொல்லிவிடுங்க. கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி. நம்ம சொல்லியிருப்போம், கேட்காம போனவங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீறி போகிறவங்கள குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேய் நான் சொன்ன, நீங்கள் சொல்லலாம், டேய் நான் சொன்ன கேட்டியா நீ? பாரு இப்போ நீ எங்கே இருக்க, நான் எங்கே இருக்கேன், அங்கே போய் நீங்கள் தைரியமாக பேசலாம். அல்லேலூயா. விளங்குச்சா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கணும். ஆமென். ஆமாம். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.